இங்கே நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு. அது கிட்டத்தட்ட பல மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போலாம் ஒழுங்காக வீடியோ போடுறதில்ல. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இவன் எப்படா போடுவான்னு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்து கரெக்டாக சொல்ல பேசிக்கிட்டே இருந்தால் போயிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து புது ஃப்ரீயாக அந்த இது வந்திருக்கு போல், நம்ம அதில் போய்ட்டு விளாட்லாம். இந்த உள்ளே போகிறது இதெல்லாம் வந்து வீடியோ பெருசாக்கி விட்டுறேன். நான் வந்து உள்ளே போயிட்டு இறங்கிட்டு கிளாக் டவரை காட்டுறேன். நம்ம மேப்பை பாருங்க, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ என்ன, நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமெண்ட்லலாம் சில பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏய் எங்கடா காணோம், ஐயோ பாருங்கங்க எப்படி ஸ்லைடே எல்லாம் கீழே இருக்கிறேன். பக் எப்படி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கட்டுற மாதிரி ஒரு பார்ப்போம். பார்த்தீங்களா அழகாக கீழே இருக்கிறோம். நிறைய பேர் நான் உனக்கு நெக்ஸ்ட்டாக தானே வந்துச்சு, நீ எப்படி இருக்குள்ளே போனேன்னு நினைப்பீங்க. அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பாதியில் வந்து நெக்ஸ்ட்டாகுள்ளே போனான்னு நான் என்ன பண்ணிட்டேன், அவ்வளோதான் கண்டென்ட் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் வெளியே வந்துட்டேன். அந்த மேட்ச் விட்டேன், நான் வெளியே வந்துட்டு புது மேட்ச் க்ரியேட் பண்ணி இப்போ தான் வந்திருக்கேன். இனிமேலாச்சும் ஒழுங்காக விளாட்லான்ட்டு. இப்போ தான் ஒருத்தர் கீழே ஓடனா, இவனை போட்டுட்டோம்னா நமக்கு ஏதாவது கலெக்ஷன்லாம் இங்கே போட்டு வந்துச்சு. அதான் பார்ப்போம் எப்படி முதுகில் பின்னாலேருந்து அடிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த நீ ஏதாச்சும் கோளாராக பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறது கூட வருவாங்க. வரீங்களாடா அவ்வளோதாங்க. டாட்டோ ரிவர் இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு நல்லா போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஒழுங்காகவே அடிக்க தெரியாமல், அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இஃப்தார் டைமா நம்மன்னு வந்துச்சுங்க, இஃப்தார் டைம் எனக்கு பார்ப்போம். மொத்தமாக டெசர்ட்டாக மாற்றிட்டாங்க நம்ம மேப்பே. எனக்கு என்னமோ கடுப்பாக இருக்குது. நல்லா ஃப்ரீ ஃபயர் அப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. என்னங்க இது இப்படி இவ்வளோ கேவலமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. எங்கள் ஃப்ரீ ஃபயர்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுதுங்க. உங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமோ வந்து கமெண்ட் ஓபின்னு தெருக்கி விட்டு போயிருங்க. இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி 3 சாப்பிட்டா நம்மளுக்கு என்னமோ கிடைக்கும் போலங்க. நல்லா இருக்கே. அப்போ இது பக்கத்தில் வேறு ஒன்று இருக்குதுன்னு போட்டிருக்கு, அதை நம்மளே சாப்பிட்றோம். 3 இருக்குது. அப்போ வந்து 3ஐயுமே நம்ம தான் சாப்பிடணும் போல். யாராவது ஒருத்தர் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது ஸ்கிப் ஆயிரும் போல். நீங்கள் எப்படி வராங்க, நல்லா இருக்கே. ஆனால் கரேனா ஓல்டு ஃப்ரீ ஃபயர்லாம் எவ்வளோ அழகாக தெரியுமாடா இருக்கும். ஆனால் 4 இயர்ஸ் ஓல்டு பிளேயரு, நீங்கள் எத்தனை இயர்ஸ் ஓல்டுன்ட்டு அப்படியே ஓபின்னு போட்டு நீங்கள் நான் 4 இயர் ஓல்டு, நீங்கள் நான் 3 இயர் ஓல்டுன்ட்டு கமெண்டில் தெரிக்க விட்ருங்க. எனிமிக்கிட்ட அப்படி வாங்கிட்டு சாவறது